செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு பின் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், எந்த அளவுக்கு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன? புதுச்சேரியில் பேருந்து கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு அறிவித்திருக்கிறது. இன்று முதல் இது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் உத்தரவுப்படி போக்குவரத்துறை கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். இதன்படி ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகள் குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும் அதிகபட்சம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. இதேபோல் ஏசி கட்டணத்தின் கட்டணமும் 3 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏசி வசதி இல்லாத டீலக்ஸ் பேருந்துக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதேபோல ஏசி வசதி இல்லாத விரைவு பேருந்துக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வால்வோ பேருந்துகளுக்கான கட்டணம் 70 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டண உயர்வின் மூலம் பார்க்கும்பொழுது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்வதற்கு 20 ரூபாய், தற்பொழுது 20 ரூபாய் இருக்கும் கட்டணம் 25ஆக உயர்ந்து இருக்கிறது. இதேபோல் விழுப்புரத்துக்கான கட்டணமும் 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பினை துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ராவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. ஏசி பேருந்து, சொகுசு பேருந்து என அனைத்து பேருந்துகளின் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருப்பதாக செய்தியாளர் இளவமுதன் தெரிவித்திருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் அரசு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் 2 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 8 ரூபாய் வரை கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது.